மேல் மாகாண முதலமைச்சர் பிரசன்ன ரணதுங்க மற்றும் அவரது மனைவி ஆகியோர் தலா 50,000 ரூபாய் சரீர பிணையில் கோட்டை நீதவான் பிரியந்த லியனகேயினால் விடுவிக்கப்பட்டுள்ளனர். நீதிமன்றத்தினால் அழைப்பாணை பிறப்பிக்கப்பட்டதை தொடர்ந்து முதலமைச்சர் மற்றும் அவரது மனைவி ஆகியோர் இன்று நீதிமன்றத்திற்கு வருகை தந்திருந்தனர். சதுப்பு நிலத்தை நிரப்புவதற்காக அந்த நிலத்தை சூழ கூடியிருந்தவர்களை அப்புறப்படுத்துவதாக உறுதிமொழி வழங்கி 64 மில்லியன் ரூபாய் பணத்தை கோரியமை மற்றும் அந்த தொகையில் இருந்து 15 மில்லியனை பெற்றுக் கொண்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் முதலமைச்சருக்கும் அவரது மனைவிக்கு எதிராகவும் குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. எதிர்வரும் 20ஆம் தேதி போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவிற்கு சென்று வாக்குமூலம் அளிக்குமாறு கோட்டை நீதவான் மேல்மாகாண சபை முதலமைச்சருக்கு உத்தரவிட்டுள்ளார். அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி மீண்டும் இந்த வழக்கு மீதான விசாரணை முன்னெடுக்கப்பட உள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் 2 சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக விடுக்கப்பட்ட பிடியாணை அக்டோபர் 7ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. அரசியல் பழிவாங்கலை முன்னெடுக்கின்றனர். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்ததை போன்று இடம்பெறவில்லை. அவ்வாறு செய்தாலும் நாட்டு மக்கள் நான் அவ்வாறு செய்திருக்க மாட்டேன் என நம்புவார்கள். உண்மை விரைவில் வெளிப்படும்.